சத்தம் போட்டு அலனும் போல தோணுதா? எப்ப பார்த்தாலும் போதுண்டா சாமி எனக்கு இந்த வாழ்க்கை, என்னால வாழவும் முடியல சாகவும் முடியல, ரெண்டுக்கும் இடையில நின்று தத்தளிச்சிட்டு இருக்கிறேன். இந்த கஷ்டத்துல இருந்து எப்பதான் நான் விடுபட போறேன்? எந்த விஷயத்திலையுமே என்னால் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாம தவிக்கிறேனே. என்னுடைய இந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் இல்லையா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு தாங்க. ஏதோ ஒரு விஷயத்தால நீங்க காயப்பட்டு மனசுக்குள்ளேயே உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் உங்க மனசுல கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த கேள்விகளுக்கு நீங்களே பதில் சொல்லி உங்களை சமாதானப்படுத்திக்குவீங்க. ஒரு சில நேரம் அதுவும் முடியாம உங்களை தாண்டி உங்களுக்கு அலனும் போல தோணும். யார்கிட்டையாவது போய் சொல்லணும் அப்படின்னு நினைச்சா அவங்க நம்மளை கேவலமா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு ஃபீல் ஆகும். அப்படி நினைக்கும் போதெல்லாம் முதல்ல நமக்கு யார் மேல தெரியுமா கோபம் வரும்? கடவுள் மேலதான். கடவுள் ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு, ஏன் எனக்கு இவ்வளோ சோதனைகள், போதும் எனக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கடவுள் மேலேயே ஒரு அளவுக்கு அதிகமான கோபம் வரும். இப்படியெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான விஷயத்த இன்னைக்கே கூட செய்யுங்க. இன்னைக்கு நேரம் கிடைக்கலையா, நாளைக்கு செய்யுங்க. நீங்க சிந்தக்கூடிய ஒவ்வொரு கண்ணீரும் மகிழ்ச்சியாக மாறும். இவ்வளோ நாள் நீங்க சிந்திய கண்ணீர் எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறும். நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா. நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், தமிழ் வருட பிறப்பு, சித்திரை அமாவாசை, அக்ஷய திருதியை போன்ற நாட்களில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும். வீட்டில் பெரியவங்க திட்டும்போது ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணிட்டோம்னா ஓன் தலையில் நீயே மண்ணவாரி போட்டுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. நீ செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இது மாதிரிலாம் நீங்கள் ஒரு சிறு வயதில் ஏதாவது தெரிஞ்சும் தெரியாமல் ஏதோ தவறு பண்ணியிருந்தாலோ, இல்லை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போதோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை கண்டிப்பாக இது மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி திட்டியிருப்பாங்க. இப்போ நாம் செய்யக்கூடிய பரிகாரமே ஒரு மண்ணை வச்சு தாங்க செய்ய போகிறோம். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரிங்க, அந்த ஊர்ல கண்டிப்பா எல்லை தெய்வம் அப்படின்னு கண்டிப்பா சாமி இருக்கும். எல்லை தெய்வம் இல்லாத பட்சத்துல, சில ஊர்கள்ல எல்லை தெய்வம் இல்லைங்க, நான் சிட்டியில இருக்கேன், எல்லை தெய்வம் இல்லை அப்படிங்கிறவங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவாலயத்துல போய் அங்க இருக்கக்கூடிய விருட்சம், அந்தந்த கோவிலுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்தல விருட்சம் இருக்கும். அந்த விருட்சத்துக்கு அடியிலேருந்து சிறிதளவு கொஞ்சமா எடுங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மண் எடுங்க. அந்த மண்ணை ஒரு மஞ்சள் நிற துணியில் கட்டி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூலவர் முன்னாடி மனதார வேண்டிக்கோங்க. என் வாழ்க்கையில் நான் ரொம்ப கண்ணீர் விட்டுட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், என்னுடைய கஷ்டமெல்லாம் தீரணும், என்னுடைய கர்மாவால் நான் படுற பாடு என்னால் தாங்கவே முடியலன்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அந்த மண்ணை கொண்டுட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜையில் ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க. உட்காந்து மனதார உங்கள் வீட்டில் பூஜையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை, பூஜையில் ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த தெய்வங்களை மனதார வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அந்த மண் மூட்டையை கொண்டுட்டு போய் நீங்கள் தூங்குற இடத்துல தலைவாணி இருக்கும் இல்லையா, அந்த தலையணையை லேசாக பிரிச்சுருங்க. பிரித்து உள்ள பஞ்சு இருக்கும்ல, அது கூட அந்த மண் மூட்டையை போட்டுட்டு தச்சு அந்த தலையணையில் தினம்தோறும் படுத்து தூங்குங்க. கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். பொதுவாக நம்ம குலதெய்வ கோயிலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு விளக்கேற்றினாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும்னு சொல்லுவோம். அது மாதிரி கோவில் விருட்சத்துக்கு அடியில் இருக்கிற மண் எடுத்துகிட்டு வந்து விளக்கு பொறுத்துங்க. நிறைய பரிகாரத்தில் இப்படி நான் சொல்லியிருப்பேன். இந்த பரிகாரம் எனக்கு போதும், இந்த வாழ்க்கை நான் பட்ட கஷ்டமெல்லாம் போதும், என்னால் அழவே முடியல, என்னால் என் பிரச்சனையை வெளியிலேயே சொல்ல முடியல அப்படிங்கிறவங்க இந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து கட்டி உங்கள் தலையணைக்குள்ளே நிரந்தரமாக உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா தூங்கும்போது தான் நம்ம ரொம்ப நினைக்கிறது என்ன, தூங்கும்போதாவது நான் நிம்மதியாக தூங்கணும்ப்பா அப்படின்னு நினைப்போம். உங்கள் நிம்மதி அப்படிங்கிறது அந்த தூக்கத்தில் இருக்குது. அந்த மண், அந்த எல்லை தெய்வம் உங்கள் கூடவே இருந்து காப்பாற்றி உங்களுக்கு தூக்கத்தையும் நிம்மதியும் கொடுக்கும். மறுநாள் காலையில் உங்களுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும். நேர்மறை ஆற்றல் சக்தி உங்ககிட்ட அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குங்க. இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.